டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷன்ல நாம டிஸ்கஸ் பண்ற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில தியரி எக்ஸாம் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிருக்குது. அதாவது ஒரு பேட்ச் ஈவன் செமஸ்டருக்கு எல்லாமே வந்து ஜூன் 3 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்ட்ஸ் செமஸ்டருக்கு எல்லாமே எக்ஸாமினேஷன் ஜூன் 11 ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு முன்னாடியே 8th செமஸ்டர் டிகிரி கோர்ஸுக்கு எக்ஸாமினேஷன் 27th மே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜூன் 3 ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிகாம் 6th செமஸ்டர் டிகிரி கோர்ஸ் யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன மாதிரியான மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மூலமா பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மந்த்ல இன்னும் ஒரு 26 டேஸ் இருக்குது. அப்புறமா ஜூன் மந்த்ல ஒரு 2 டேஸ் டைம் இருக்கு. ஸோ 26 + 2 28 டேஸ் இருக்குது. இதுல வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா, அதுல வந்து ஒரு 4 டேஸ் நாம வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. அது எதனால அப்படின்னா, நம்ம கால் டிக்கெட் வாங்குறது நமக்கு 1 டே ஸ்பெண்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அப் அண்ட் டவுன் டிராவல் பண்றது, ஸோ நம்ம சேஃப்டிக்காக வேண்டி ஒரு 4 டேஸ் நாம கணக்கில் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தோம்னா 24 டேஸ் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அந்த 24 டேஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 சப்ஜெக்ட்ஸ். ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து மொத்தம் 4 நாள் அந்த மாதிரி கணக்கு போட்டோம் அப்படின்னா 6 சப்ஜெக்ட்ஸ் 6 × 4 24. ஸோ நமக்கு ப்ரிப்பரேஷன் பிளானுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்தாற்போல் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 2 ஓல்டு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ஒரு மெத்தட். அதாவது கொஸ்டின் பேங்க் வைஸ் ப்ரிப்பரேஷன். அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, பெர் சப்ஜெக்ட்டுக்கு 4 டேஸ் டைம் இருக்குது. அந்த 4 டேஸுக்குள்ள நாம வந்து 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நம்ம பெர் டேக்கு வந்து நம்ம இப்போ எக்ஸாமினேஷன் டைம்ன்றதுனால மினிமம் 6 ஹவர்ஸ் படித்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து 4 டேஸ் அப்படிங்கும்போது 4 × 6 24 ஹவர்ஸ் படிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 1 ஹவர் படிச்சு 25 ஹவர்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே சேஃப்டிக்காக வேண்டி ஒரு 4 டேஸ் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் சப்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஹவர் ஆச்சுன்னா அதில் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர் வைஸ் கொஸ்டின் பேங்க் வைஸ் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு 4 டேஸ்ல ஒரு 8 கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம படிக்க முடியும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் 2019, 20, 21, 22, 23 அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் படிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சம் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக கவர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா. அதே மாதிரி டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மாடல் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு 20-30 மினிட்ஸ் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 75% மேலே கவர் ஆகும்போது ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம தெளிவாக தரமாக படிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் நம்மளாம் எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு 3 ஹவர்ஸ்ல நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து நாமளே அதுல இருந்து ரேண்டமா கொஸ்டின் செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் எழுதி பார்க்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு ஒரு தைரியமான எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு ஐடியா. இது வந்து கம்பல்சரி இப்படிதான் படிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஐடியா, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க